முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்றாரு. மீன்ஸ் ஒரு ரியாலிட்டி சொல்றாரு, ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்டேட் ஒத்து வராது. முதலமைச்சர் சொன்னது எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பாருன்னா, நீங்க கேட்கிற வித்தியாசமான கோணம் எங்களுக்கு தெரியுது. இருந்தா கூட முதலமைச்சர் எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய கூட்டணியில் நாங்கள் குழப்பம் ஒன்றும் இல்லை, கூட்டணியில் யாரும் மந்திரி சேவையில் காங்கிரஸ் கட்சி இடம் கேட்கவில்லை அப்படிங்கறத சொல்லாம சொல்றாரு. கூட்டணி ஆட்சி அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க அப்படிதான் நினைக்கிறேன். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கே வந்து ஜெயிக்காட்ட நாங்க போய் தான் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ண சொல்றோம், நாங்க சொன்னதை ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டுமா சொல்லுதாரு? வெளிநாட்டில் ஏதாவது ஆட்கள் இருந்து கொண்டு வரணும்னா நாங்க தான் அந்த நாட்டு ட்ரம்ப்ட போய் பேசி கொண்டு வந்தோம் அப்படிம்பாரு. வெளிநாட்டில இருந்து யாராவது ஈரான் நாட்டில இருந்து ஆட்கள் கடத்தப்பட்டு போயிருந்தா அதையும் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படிம்பாரு. இவங்களுக்கு பூராமே இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலை தான். யாராச்சும் ஒன்று இது பண்ணினா அதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுதான் இவங்களுடைய வேலையே இருக்கு. பொதுவாக வெளிநாடுகளில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் செய்ய முடியும்? ஒரு மத்திய அரசாங்கம் செய்ய முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அதனுடைய ஏற்பாட்டுகளை இதெல்லாம் செய்ய முடியும். மா சுப்பிரமணியன் நான் செய்தேன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறது தெரியல. தமிழகத்துல போதை, கஞ்சா உள்ளிட்ட இதெல்லாம் புழக்கத்தில் அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப சட்டம் ஒழுங்குலாம் இருக்குன்றது தெரியும். ஏற்கனவே வந்து கஞ்சா 0% தான் இருக்குன்னு சொன்னாரு. இப்போ வந்து நான் அந்த மாதிரி சொல்லல, அதிகமா பயிரிடப்படல, அதை வந்து முழுமையா நாங்க வந்து 0% வந்து பயிரிடப்படலைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த விளைவிக்கப்படல, அதை நாங்க தடுத்துட்டோம்ன்ற மாதிரி சொல்றாரு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். அதை என்ன அவங்க அது மட்டும் சொல்லல, 525 தேர்தல் அறிக்கைகளை சொன்னாங்க. அந்த தேர்தல் அறிக்கையை நாங்க சொல்லலன்னு கூட சொல்லுவாங்க. தேர்தல் அறிக்கையை நாங்க சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட கருமுருகானந்தம் போய் ஒரு போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து வந்திருக்காங்க. நம்ம இந்த விரிவுரையாளர்களுக்கெல்லாம் கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழ்நாட்டில் 8000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 57,000 ரூபாய் அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதே அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது இன்னைக்கு வரை செய்யல. துப்புரவு பணியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க, போராட்டம் நடத்தவங்களாம் அடிச்சு அவங்கள துன்புறுத்தி அதுக்கு பிறகு இப்ப கூப்பிட்டு வீட்டில் வச்சு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா செவிலியர்களுக்கு அவங்கள காலமுறை ஊதியத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி உதவியாளர்கள் இன்னைக்கு எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் எல்லாரும் ஆதரவு கேட்கிறாரு. இப்போ நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணாதீங்க, எப்படியாவது நான் அடிச்சு பிடிச்சி கூட்டணி மந்திரி சபை எல்லாமையாவது நான் ரெடி பண்ணி முதலமைச்சரா திருப்பி ஜூன் மாசம் முதலமைச்சரா வந்து நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வேண்டுகோள் எடுத்துட்டு இருக்கேன். ஒத்து வராது, ஆட்சியில பங்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா செல்வப்பிரந்தன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை சொல்லணும், அது முதல்வரோட கருத்துன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் இன்னொரு எம்பி என்ன சொல்றாருன்னா, மாணிக்கந்தவர்னா 2006 தீர்ப்பை வந்து நாங்க இது பண்ணிருக்கணும், மக்கள் தீர்ப்பு வந்து இது பண்ணிருக்கணும் அப்படின்லாம் கூட இது பண்றாங்க. எப்படி சார் இப்போ அந்த பழையதெல்லாம் எடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. 2006 தேர்தல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. சார் இப்போ வெளியே போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்காக காங்கிரஸ் கட்சி எதற்காக நீங்க வந்து சகோதரி கனிமொழி வந்து டெல்லியில போய் ராகுல் காந்தியை சந்திக்கணும்? எதற்காக கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொல்லணும்? நண்பர் செல்வ பெருந்தை எதுக்காக நாங்க 2006 தீர்ப்பை மாணிக்க தாகூர் அதை சொல்லணும்? அப்ப அவங்களுக்குள்ள கூட்டணியில குழப்பம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி மீடியாக்குல ஆனா எங்களை தான் கேள்வி கேட்டுட்டே இருப்பீங்க, எங்களை பத்தி குறை சொல்லிட்டே இருப்பாங்க மீடியால. ஆனா ஆளுங்கட்சியை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர்கிட்ட உங்க கூட்டணியில குழப்பம் இருக்கா அப்படின்னு யாராவது நீங்க கேட்டிருக்கீங்களான்னா இது வரைக்கும் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன கேள்வி கேட்டீங்க? உங்க கூட்டணியிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டு இருக்காங்களே, முதலமைச்சர் மட்டும் 234 தொகுதியிலும் ஜெயிப்பேன்னு சொல்லியிருக்காங்களே, நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்க. நாங்க 200 தொகுதியில ஜெயிச்சோம்னா நீங்க அதுக்கு பதில் கேட்டீங்க, எப்படி ஜெயிக்க முடியும், கூட்டணி தான் ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு கேட்டீங்க. இன்னைக்கு அவங்க கூட்டணியில யார் இருக்கிறாங்க இல்லங்கிறது தெரியல. ஆனா யாராவது நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் ஏன் உங்க கூட்டணி உள்ளது, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு யாராவது கேட்டீங்களா? நான் பார்க்க முடியல. ஆனா லேசா போடுறீங்க, அப்புறம் கட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா எங்க தரப்புல ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துன்னா விடிய விடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க. சார் அவங்க கூட்டணியில் உள்ள விஷயம் நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ற இல்ல நீங்க சொல்றத வச்சு நான் பதில் சொல்ல முடியும்.
அவங்கள்ட்ட யாராவது நம்ம கேட்டாதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க கேட்கறீங்கன்னு சொல்ல முடியும் சரி, இல்லையா? அங்க ஒத்து வராதுன்றாங்க, நம்ம கூட்டணியில ஒத்து வர வாய்ப்பு இருக்கா? சார் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஒத்து வரும். காங்கிரஸ் இல்ல சார், உங்க கூட்டணிக்குள்ள ஆட்சியில பங்கு நீங்க நாங்க தெளிவா சொல்லிட்டோங்க சார். தேசிய ஜனநாயக ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் தான் முதலமைச்சர், நாங்க எதையும் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டோங்க. ஏன் சார் தொடர்ச்சியா தேசிய கட்சிகள் இந்த மாதிரி கேட்கும் போது அது திராவிட கட்சிகள் மறுக்கிறாங்க? அது எதுவும் நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்கன்னு நினைச்சிட்டு அதை தர மாட்டீங்க? திராவிட கட்சிகள்னு சொல்லி நீங்க அதை எங்கள்கிட்ட சொல்லிவிடாது, திராவிட கட்சிகள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அது அதிமுக இருக்காங்க, இல்ல அவங்களும் தர மாட்டேன்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறோம் இல்ல, அங்க மாட்டோம்னு சொல்லல சார். நீங்களா பேசிட்டு நீங்களாவே கேட்டு சொல்லிட்டே இருக்கிறீங்க. நீங்க எப்படியாவது குழப்பத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்க, ஒன்னும் நடக்காதுங்க. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை சேர்ந்த கனிமொழி நேற்று வந்து நாங்க மதுரைக்கு இந்த மதுவிலக்கு சம்பந்தமா யாரும் மனுவே கொடுக்கலன்றத நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்புல அவங்க சொல்றாங்க. கடந்த தேர்தல் என்ன சொன்னாங்கன்னா, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்க வந்தோம்னா அந்த மதுவிலக்கு கொண்டு வருவோம்ன்ற சொல்லியிருந்தாங்க. ஆனா நேற்று வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க சார். இன்னைக்கு இந்த பொங்கலுக்கு டாஸ்மாக் விற்பனை எவ்வளவு தெரியுமா? 800 கோடி ரூபாய். ஆனா டாஸ்மாக் அதிகாரிகளும் அமைச்சர்கள் என்ன தெரியுமா பண்றாங்க? அடுத்தால வந்து டாஸ்மாக் விற்பனை எப்படி கூட்டலாம், அது 90 ml வைக்கலாமா, 180 ml வைக்கலாமா, இதுல தான் திட்டங்கள் போடுறாங்களே தவிர தேர்தலுக்கு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எப்படியோ அல்லது மத்திய அரசிடம் நிதிகளை வாங்கி தமிழ்நாட்டுக்கு இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவதற்கோ எந்த விதமான தீர்மானங்களும் எந்த விதமான சிந்தனையும் எந்த அமைச்சர்களுக்கும் இல்ல, முதலமைச்சருக்கும் இல்ல. அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேத்து என்ன சொல்றாரு, விவசாயிகள் வந்து குரங்கு தொலைகள் நாய் தொலைகள் அதிகமாயிருச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுக்க முடியுமா, துப்பாக்கி கொடுத்தா அவங்க சுட்டுக்கிட்டு இதாயிருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜகண்ணப்பன் நேத்து ஒரு கருத்தை சொல்லிட்டார் சார் மேலூர்ல பேசும்போது. அதாவது ஒரு சினிமா படம், பழைய சினிமா படம், கல்யாண வீட்டுல பக்கத்துல விளக்கு வச்சிருப்பாங்க, தாலி கட்ட முகூர்த்தத்துக்கு போகும்போது தாலி கட்ட போகும்போது நாகேஷ் ஓடி போய் நிப்பாட்டுருவான். சின்னஞ்சிறு உலகம் ஒரு சினிமாவில் விளக்கு தீ பிடிச்சி அது பந்தல்ல பிடிச்சி எல்லாம் பிடிச்சா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. விளக்கு அணைங்கம்பாங்க. ஆனால் துப்பாக்கி இருந்தா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருக்காக சொல்லுவாங்க. இன்னைக்கு நாய்கள் மட்டுமா இருக்கு தொல்லை, பண்டிகைகள் தொல்லை இருக்கு. சட்டமன்றத்தில் எவ்வளவோ பேசியிருக்கோம், அதை பத்தி எந்த தீர்மானமும் இல்லை. விவசாயிகளை பத்தி அக்கறை இருந்தால் தானே ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து அலங்காநல்லூர் சர்க்கரை திறக்க சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. நீங்க கரும்பை பயிரிடுங்க, அதுக்கடுத்து நாங்க வந்து சர்க்கரை திறக்கிற பரிசீலனை பண்றோம் சார். ஏற்கனவே அலங்காநல்லூர் சர்க்கரை மூடின சர்க்கராலேயே நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது பேராசிரியருக்கு தெரியும், 6 கோடி ரூபாய் நாங்க அரசுல இருந்து கொடுத்து விவசாயிகளுக்காக அதை திறந்து வச்சோம், திருப்பி திறந்து வச்சோம். மதுரை மாவட்ட கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் சார்பாக நாங்க அதெல்லாம் திறந்து வச்சோம். நாங்க திறந்து வச்சதை அவங்க மூடி இருக்கிறாங்க. அது மக்கள் தான் பதில் சொல்லணும். விவசாயிகளுடைய நலனில் அக்கறை இல்லாத திராவிட முன்னேற்ற கழக அரசு.